தெய்வத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே, முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே. நற்றாயே தமிழ்த்தாயே, என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே. எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே. தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து நள்ளிரவு நேரத்திலும் நல்ல தமிழை சுவைத்து கொண்டிருக்கிற ரெட்டிப்புதூர் வாழ் அன்பு நெஞ்சங்கள் அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகளை சொல்லி, நடுவர் அவர்களே, உண்மையிலுமே எந்த சமூகத்தை விடையும் கொங்கு சமூகம் எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிற ஒரே வார்த்தை சொல்லணும்னா, இந்த உலகத்திலேயே நம்ம நாட்டிலேயே நம்ம மாநிலத்திலேயே எத்தனையோ மாவட்டங்கள் இருக்கலாம், ஆனால் கொங்கு மண்டலத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமானே, உயிர் வாடினால் கூட சாதாரணமா நினைக்கக்கூடிய இந்த உலகத்துல தான் வளர்த்த பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற ஒரே சமூகம் வேளாளர் சமூகம் அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட பெருமக்களுக்கு மத்தியிலே பேசுவது வாழ்நாளின் மகிழ்ச்சின்னு சொல்லி நல்லா நிமிர்ந்து உட்காருங்கண்ணே. என் அமைப்பே அப்படித்தான்டா அமைப்பானே. ஆனா உண்மையிலுமே சொல்ற நடுவர்களே, இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. பாருங்க எத்தனை மக்கள் அழகா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுல உங்க பெருமையை நான் சொல்லியே ஆகணும். உண்மையிலுமே ஒரு 40 நிமிஷத்துக்கு குறையாம என் தங்கச்சி பேசினாங்கல்ல, 30 நிமிஷம் கூட விடல. இன்னைக்கு பூரா சுருக்கம் தான். யோசிச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், இந்த 45 நிமிஷம் 35 நிமிஷத்துல நிறைய சொன்னாங்கல்ல. நான் உங்க தம்பி, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க பெருமையை ஒரு வரி சொல்லிட்டு நானும் பேச தொடங்குறேன். என்னைய பத்தி பேசுறதுக்கு என்கிட்டயா அனுமதி கேட்கணும்? உங்களை பத்தி பேசுறதுக்கு உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டே சொல்றேன். என்னைய கேட்காம என்னைய பத்தி என்னென்னமோலாம் சொல்றாங்கடா. நடுவர் அவர்களே, நம்மளை பத்தி 4 பேர் 4 விதமா பேசுறாங்க தானே? ஆமா, அதை பத்தி விடுங்க. நான் இப்ப சொல்றது உங்க வீட்டு பிள்ளையா இருந்து சொல்றையா, உண்மைனா கைதட்டுங்க. நம்மளை பத்தி குறை சொல்றவங்களை கண்டுகிட்டோம்னா வாழ்க்கையில அடுத்தபடி முன்னேறவே முடியாது. உண்மைனா கைதட்டுங்க. நான் சொல்றது குறை சொல்றவங்க சொல்லிட்டே தானே இருப்பாங்க. வாழ்க்கையில் குறை சொல்லாத வாயும் இல்லை, குறைக்காத நாயும் இல்லை. உண்மையா இல்லையா? நான் கேட்கிறேன், இந்த குறை சொல்ற வாயை ஒரு செங்கக்கல்ல வச்சு அடைச்சா கூட செங்கக்கல்லு சரியா வேகலைன்னு அதுல ஒரு குறை சொல்லதானே சொல்லுவான். யோசிச்சு பாருங்க. நல்ல நிமிர்ந்து உட்காருங்கண்ணே. நான் உங்களுடைய அனுமதியோட சொல்றேன், தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? ஊருக்குள்ள அவருக்கு என்ன பேரு? தேவகோட்டை மகாராஜன்னா யாரு? விழாக்குழு கவனத்திற்கு. இது மாதிரி பதறிட்டாங்கன்னா மறுபடியும் காப்பி கேட்கறாங்கன்னு அர்த்தம். டெக்னிக் பூரா எனக்கு தெரியும். நிறைய பேரு உங்களை பார்த்துட்டு நிறைய இந்த சார் எந்த டிவி அந்த டிவின்னு நிறைய கேட்டாங்க. ஒன்று சொல்லுகிறேன், எல்லாரும் விஜய் டிவில வர்ற கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. ஒரு காலத்துல சன் டிவில அசத்த போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி வந்தது, அதையும் பார்த்திருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில எல்லாம் யார் யாரோ நகைச்சுவை சொல்ற மாதிரி கேட்டிருப்பீங்க. சொல்லுகிற மனிதர்கள் தான் யாரோ, ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா அங்க பாருங்க. நான் கைது, நான் டிவியில ஒரு ஜோக்கு எழுதி கொடுத்தா அதுக்கு 500 ரூபா கொடுப்பானுவ. அத அவங்க டிவியில பேசிட்டு 50 ரூபா வாங்கிட்டு கார்ல சுத்துறானுவ. நான் தான் பஸ் ஸ்டாண்டா பை தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறேன். நடுவர் அவர்களே, உங்க நகைச்சுவையை சொன்னவங்கெல்லாம் விமானத்துல பயணிக்கிறாங்க. நீங்க இன்னும் எளிமையா கவர்மெண்ட் பஸ்ல தான். நான் கேள்றேன், என்னைக்குமே எளிமைதான் நடுவர் அவர்களே பெருமை. நம்ம புத்தர் இருந்தாருங்க, ஞானி. அவர் சாதாரணமா தரையில உட்கார்ந்து இருந்தாரு. அந்த வழியா போன ஒருத்தன் கேட்டான், என்ன சாமி நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் தரையில உட்காரலாமான்னு கேட்ட போது புத்தன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? தரையில் அமர்ந்திருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரா? அதுதான் நடுவர் அவர்களே பெருமை. தாயா தரமா அதான நான் கேள்வி. நல்லா கேட்டாங்க. ஆனா உண்மையிலுமே இன்னைக்கு முன்னுரையில 16 நகைச்சுவை நீங்க சொன்னீங்க. ஆனா எனக்கு அதுக்கே மக்கள் கூட்டம் அவ்வளவு அழகா ரசிச்சாங்க, சிரிச்சாங்க. போன வாரம் பட்டுக்கோட்டையில கைதட்டல் கொடுங்க 60 ஜோக்குங்க. முன்னுரையில மட்டும் 60 ஜோக். ஒரு ஆள் சிரிக்கணும். கேட்டாங்களாடா ஒரு விளம்பரம், அதுவும் 61ஆவதா ஒரு ஜோக் சொன்னாருங்கக்கா. பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு 4 பெண்கள் நாங்க பாருங்க, ஒரு வயசான பாட்டியம்மா எந்திரிச்சு சிரிச்ச 4 பெண்களை ஒரு பார்வை, எங்க அண்ணனை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுச்சு அந்த வயசான பாட்டியம்மா. என்ன தெரியுங்களா? படிச்ச தம்பி தேவகோட்டையிலிருந்து வந்து பேசுது, உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? தம்பி நீங்க பேசுங்க, எவளும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். ஒத்த கிளவிதான் என் ஜோலியை முடிச்சான். அந்த கிளவியை கூப்பிட்டு இங்க வா அப்படின்னு என் பக்கத்திலே உட்கார வச்சு விழாக்குழு ஒரு தட்டு நிறைய ஒரு சீப்பு வாழைப்பழம் வச்சிருந்தாங்க. செவ்வாழைப்பழம்
கிளவி வாயை திறந்தாலே வாழைப்பழத்தை உரிச்சு வாயில வச்சிருவேன். ம். பட்டிமன்றம் முடிகிற வரையும் அந்த கிளவி ஒரு சீப்பு வாழைப்பழம் சாப்பிட்டுருக்கு. 18 பழம். நம்பர் கொடுத்துட்டு போச்சு. மறுநாள் ஃபோன் பண்ணேன். ம். பாட்டி பட்டிமன்றம் எப்படி போச்சு? போச்சு. நல்லா போகுது தம்பி அப்படின்னுச்சு. பாட்டிக்கு வழக்கமாவே நல்ல போகுது நடுவரே. பாட்டிக்கு வழக்கமா நல்லா தான் பாருங்க, போகும். இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல, ஆனா நல்ல செய்திகளையும் சிந்தனைகளையும் ரசிக்கக்கூடிய பெருமக்கள்னால சொல்றவர்களே நிறைய கேள்வி கேட்டாங்களே, நீங்களும் பதில் சொன்னீங்களா? ஆமா. உங்க தம்பி, நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கேளியா? சிம்பிளான கேள்வியா கேட்கிறேனே. சொர்க்கத்துக்கு போகணும்னா என்னென்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போகணும் சொல்லுமா. புண்ணியம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், புண்ணியம் பண்ணணும், தர்மம் பண்ணணும், கட்டின மனைவிய கண்ணு மூடாம பாத்துக்கறணும். சரிண்ணே, நடுவர்களே 3 செய்யணுமா? இவன் ஏதோ சொல்றான். என்னன்னு கேளு. சொர்க்கத்துக்கு போகணும். ஏன்னா கோவில் வாசல்ல அம்மனுடைய திருவிழா, இத்தனை பேர் கூடி இருக்காங்க. சொல்லு, சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? அவங்க ஏதோ 3 சொன்னாங்க. அப்பெல்லாம் தேவையில்லை. மாரியாத்தா கோயில வந்து அடுத்தவங்க குடும்பம் கெட்டு போகணும், கப்போரமா சாமி கும்பிடணும். ஆஞ்சநேயருக்கு அவன் வச்சுக்கிற கோழி பண்ணி தீ பிடிச்சி எரிச்சு போகணும், வடமாலை வாங்கி சாத்தணும். நீதி அரசருக்கு அண்ணே என்னென்னமோ சொல்றான். நீ என்னையா கேட்ட? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்னு கேட்டா அவங்க என்னென்னமோ சொல்றாங்க, இவன் வேற என்னென்னமோ சொல்றான். இந்த அம்மா சொன்னது வேணாம், இவன் சொன்னது வேணவே வேணாம். நீங்க சொல்லுங்க, என்ன கேட்டா? சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும்? ஒண்ணு செஞ்சா போதுமியா? ஒண்ணு செஞ்சா போதுமா? அவங்க சொன்ன 3, இவரு சொன்ன 3. சார் ஒண்ணு கைதட்டல் கொடுங்க சார். அந்த ஒண்ணு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். செத்தா சொர்க்கத்துக்கு போலாம்ல. என்னன்னா இப்படி சொல்லிட்டீங்க? வேற என்ன பண்றது? இதே நம்முடைய ரெட்டிபுதூர்ல சொல்றங்க, செத்தாதான் ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ரெட்டிபுதூர் மாதிரியான அற்புதமான மண்ல வாழ்றதே சொர்க்கம். கைதட்டல் கொடுங்க. இதை விட நம்ம வாழ்க்கையில என்னென்ன சொர்க்கம் இருந்துற போது, அழகா இசைஞானி இளையராஜா ஒரு பாட்டுல இதை கொடுத்தாரு பாருங்க. நான் 5 வெளிநாடு போயிருக்கேன். 5 வெளிநாடு போயிருக்கேன். என் டீம்ல பேசுற இந்த நடுவுல உட்கார்ந்துருக்க அம்மாவும் அந்த பையனும் 7 வெளிநாடு போயிருக்காங்க. அது எப்படின்னு நடுவரே 5 வெளிநாடு தான். அணியில பேசுறவங்களும் இசைக்குழுவும் எப்படி 7 வெளிநாடு? என்னை விட எக்ஸ்ட்ரா 2 நாடு. எந்தெந்த நாடுகள் போயிருக்காங்க? ஒன்னு ஒரத்த நாடு, இன்னொன்னு ராம் நாடு. ரெண்டுமே தமிழ்நாடு. இவங்கள்ட்ட பாசி போட்டே இல்லை, எங்கிட்டு வெளிநாடு போறது? ஏன் உண்மையா சொல்றேன். அவங்க நிறைய சொன்னாங்க, ஆனா நடந்ததை சொல்றேன். போன ஆண்டு உங்க எல்லாருடைய ஆசீர்வாதம், அம்மனுடைய அருள், எங்களுடைய அணி மலேசியாவுக்கு போன பட்டிமன்றம் நடத்துறதுக்காக போகிற வாய்ப்பு கிடைச்சது. நல்ல சக்சஸ். பட்டிமன்றம் முடிச்சோன்னா அங்க இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள் எங்களை எல்லாம் உணவு உபசரிப்புக்காக கூட்டிட்டு போனாங்க. போயிட்டு இந்த மேடை அளவுக்குங்க, டைனிங் டேபிள், சாப்பாட்டு மேஜை போயிட்டு, சார் இது ஐரோப்பிய உணவு, சீன உணவு, அந்த உணவு, இந்த உணவு வகை வகையா வச்சிருந்தாங்க. என்ன வேணுமோ சாப்பிடுனாங்க. நம்ம நடுவர்கிட்ட கேட்டாங்க, மகராஜன் சார் உங்களுக்கு எந்த உணவு பிடிக்கும்னு கேட்டப்ப அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? பழைய சோறு இருந்தா கேட்டார். பழைய சோறு இருந்தா கேட்டார். பழைய போச்சியா? நடுவர் அவர்களே, எங்க போனாலும் பழைய சோறுங்கிறது பிடிச்சமான உணவு இல்ல. இதே நம்முடைய ரெட்டிபுதூர்ல கேட்கறங்க, எத்தனையோ வெளிநாடுகளுக்கு போனவங்க இருப்பீங்க, அல்லது வெளி ஊர்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு போயிருப்பீங்க, எவ்வளவோ நட்சத்திர விடுதிகள், ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுருப்பீங்க. எந்த ஸ்டார் ஹோட்டலிலும் கிடைக்காத ஒரு சுவை ஒண்ணு இருக்குன்னு. என்ன தெரியுமா? என்னப்பா? பெத்த தாய் கையால ஒரு வாய் பழைய சோறு வாங்கி குடிக்கிற பாருங்க, அதுக்கு இணை இந்த உலகத்துல எந்த ஹோட்டல்? நல்லா கைத்தட்டல் கொடுங்க. உண்மையே இல்லையா? நான் கேட்கிறேன். வைரமுத்து அழகா சொல்லுவாருன்னு ஒரு கவிதையில, கதகதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி வெட்டி கருப்பட்டி நல்லெண்ண கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கும் சுகமான இளஞ்சூடு, மண்டையில இன்னும் மசமசன்னு நிக்குதம்மான்னு சொல்லுவார் பாருங்க. அதுதான் நடுவர் அவர்களே தாயினுடைய பாசம். இத சொன்னா வாழ்க்கையில மரணப்படுக்கையில கிடக்கிறவனை கூட தட்டி எழுப்புனா, எங்க அம்மா கையில வாங்கி சாப்பிட்ட காலம் என் கண்ணு முன்னாடியே இருக்குதுன்னு சொல்லுவான் பாருங்க. அதுதான் நடுவர் அவர்களே தாயினுடைய பெருமை. பாண்டவர் பூமிங்கிற படத்துல ரொம்ப அழகா சொன்னா அந்த விஷயத்தை. அன்னை
ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் நெஞ்சில் நினைந்திட நினைந்திட திரும்பிடும் திரும்பிடும் ஏற்றங்கள். இசைக்குழுவுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. உண்மையா இல்லைங்களா சார் வாழ்க்கையில? இன்னைக்கு நான் கேட்கிற ஒரே கேள்வி, அம்மா சமையலுக்கும் மனைவி சமையலுக்கு என்னென்ன வித்தியாசம்? அம்மா சமையலுக்கும் மனைவி சமையலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? மூக்கு பிடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல், சரி. மூக்க புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம்னா அதாண்டா பொண்டாட்டி சமையல். நடுவர் அவர்களே, அதே அம்மா சமையலுக்கும் மனைவி சமையலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு. என்ன? அம்மாவுக்கும் மனைவிக்கு ஒரு வித்தியாசம் எல்லாருமே உணர்ந்திருப்போம். பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி. நடுவர் அவர்களே, நான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் அம்மானா கைதட்டுங்க சார். உண்மையா இல்லையா? இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்னென்ன? அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் இன்னொரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நரச்ச முடி கிடந்தா அம்மா சமையல், சரி. கருப்பு முடி கிடந்தா பொண்டாட்டி சமையல். செம்பட்ட முடினா நடுவர் அவர்களே, அவ சமையல் சாப்பாட்டுல அண்ணே வாழ்க்கையில் என்னமோ மனைவி தான் உயர்ந்தது, மனைவி தான். நான் கேட்கிறேனே, மாமனார் ஆம்பளை தானே? ஆமா. மருமகன் ஆம்பளை தானே? ஆமா. இந்த ரெண்டு ஆம்பளைகளுக்குள்ள என்னைக்காவது வாழ்க்கையில பெரிய சண்டை வந்திருக்காங்க? பெரிய சண்டையில வராதுல்ல. ஆனா அதுவே மருமக மாமியா ரெண்டு பேரையும் ஒரே ரூம்ல ஒன்னா பூட்டி வைங்க, ஒரே ரூம்ல ஒன்னா பூட்டி வைங்க. நடுவர் அவர்களே, கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்து பாருங்க, ஏதாவது ஒண்ணுதான் உசுரோட வரும். கண்டிப்பா. உண்மையா? அப்படியே திறக்கும் போது ரெண்டு உசுரோட இருந்தா திறந்தவன் செத்துருவான். நடுவர் அவர்களே, அம்மாட்ட சிரிச்சு பேசுனா மனைவிக்கு எரியுது, பொண்டாட்டிக்கு வயிறு எரியுது. மனைவிட்ட சிரிச்சு பேசுனா அம்மாவுக்கு வயிறு எரியுது. ஆனா சத்தியமா சொல்றேங்க, ஒரு ஆம்பளையுடைய மனசு எப்ப குளிரும் தெரியுங்களா? கட்டிய மனைவியும் பெற்ற தாயும் என்றைக்கு சிரித்து மகிழ்ந்து பேசிக் கொள்கிறார்களோ அன்னைக்குதான் ஒரு ஆம்பளையினுடைய மனசு குளிரும்னா அந்த வாய்ப்பு நடக்குதானே? அம்மா கிட்ட சிரிச்சு பேசினா பொண்டாட்டிக்கு வயிறு எரியுது, பொண்டாட்டி கிட்ட சிரிச்சு பேசினா அம்மாவுக்கு வயிறு எரியுது. இவளுக்கு ரெண்டு பேரும் சிரிச்சு பேசினா பக்கத்து வீட்டுக்காரிக்கு வயிறு எரியுது. இது ஏன் எரியுது? அவதான் ராக் கனெக்ஷன்ல இருக்கான். நடுவர் அவர்களே, வாழ்க்கையில எத்தனை நாள் நீங்கள் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டீங்கனாலும் என்னைக்கு மறுப்பு சொல்லாம வருவேன். ஆனா ஒரே ஒரு மாதம் மட்டும் நீங்க நிகழ்ச்சிக்கு கேட்டீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லுவேன். எந்த மாசம்? நடுவர் அவர்களே, கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் நீங்க கூப்பிட்டா வரமாட்டீங்க. என்ன இங்கே இருப்பீங்க? நம்ம என்ன காரணம்? இங்கேயும் ஒரு சபரிமலைக்கு மாலை போடுற பக்தர்கள் இருந்தா ஒரு கைதட்டல் கொடுங்க. இங்கேயும் நம்ம ரெட்டிபுதுல நிறைய பேர் இருப்பாங்க. நடுவர் அவர்களே, ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க இருப்பாங்க. இதை இந்த கார்த்திகை மாசம் வந்தது இல்ல, எங்க அண்ணன்ட்ட ஓடி போய் கேட்டேன், எப்ப மாலை போடலாம்? 1/4 மண்டலமா, 1/2 மண்டலமா, 1 மண்டலமான்னு. உங்க அண்ணன் ஓடி சொன்னாரு, மாலையே வேணான்ட்டானே. பயந்துட்டானே. நான் தான் கேட்டேன், ஏன்டா மாலை வேண்டாம்ங்கிற? மாலை வேண்டாம்னா வேண்டாம்னா அதான் ஏப்பான்னு வேண்டான்னு அந்த கையை பிடிச்சு ஒரே ஒரு 2 வரி நம்ம வீரமணி சாமி பாடின பாட்டை பாடி காட்டினேன் அவர்களே. ஆனா லேச இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடி காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சுவாமி சரணம் ஐயப்பா. சாமியே சரணம் ஐயப்பா பாடி முடிச்ச நடுவர் அவர்களே, உண்மையிலே எங்க அண்ணன் ஓடி வந்து கையை பிடிச்சிட்டு 365 நாள் மாலை போடலான்ட்டு. அவ்வளவு பக்தியாடா? நான் கேட்டேன், ஐயப்பன் மேல அவ்வளவு பக்தியானே? சாகர வரைக்கும் ஐயப்பன் மேல பக்தி இருக்கு, ஆனா அந்த 365 நாள் மாலைக்கு பின்னாடி இன்னொரு செய்தி இருக்குன்னா. என்னடா அண்ணன்? மாலை போட்டா தான் வீட்டுல பொண்டாட்டி கிட்ட மரியாதையே வருது. உண்மைதான்டா.
ஏதோ வாங்க சாமி போங்க சாமி நினைக்காதீங்கன்னு. மாலை போட்ட சமயத்துல எங்க அண்ணன் எங்க அண்ணிட்ட ஒரே ஒரு கப் காஃபி தான் கேட்டேன். கப் காஃபி தான் கேட்டேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் காஃபி. எங்க அண்ணி சொன்னதை அப்படியே ரெட்டிப்புதூர்ல சொல்றேங்க. வாங்க சாமி, உட்காருங்க சாமி, காப்பி சாமி சாப்பிட்றீங்களா சாமி, காப்பி சாமியில சூடு சாமி கம்மி சாமியா இருந்தா சாமி சொல்லுங்க சாமி, ஆறி போன காப்பி சாமியை குண்டா சாமியில ஊத்தி சாமி, அடுப்பு சாமியில வச்சு சாமி, ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி, மெல்ல சிம் சாமியில வச்சு சாமி, லைட்டு சாமியில டொப்பு சாமியில பத்த சாமி வச்சு சாமி, சூடு சாமி பண்ணி சாமி, ஆறி போன காப்பி சாமியை சூடு சாமி பண்ணி சாமி, டம்ளர் சாமியில ஊத்தி சாமி, ஸ்டூல் சாமியில வச்சற சாமி, கை சாமியில சுற்றாம சாமி, நாக்கு சாமியில பற்றாம சாமி, மெல்ல டமக் டமக் குடிச்சுட்டு சாமி, எச்சில் டம்ளர் சாமியை சலதாரி சாமியில போட்டுருங்க சாமி, கொலா சாமியை திறந்து சாமி, தண்ணி சாமியை விட்டு சாமி, சபீனா சாமியை தொட்டு சாமி, கழுவி வெயில் சாமியில காய வச்சற சாமி. அண்ணே மலைக்கு போயிட்டு வந்தாச்சு, அண்ணனை தேடி வீட்டுக்கு போறேன், அண்ணன் வீட்டுல இல்ல. அண்ணி அண்ணன் எங்கன்னு ஒரே வார்த்தை தாங்க சொன்னேன். என்ன சொன்னாங்க? அது எங்க தெரியுதோ இப்படி தானே சோழியை முடிச்சிருவாங்க. இது இந்த மனைவியால குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கு. எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? எப்படி இருக்கு நடுவர் அவர்களே? நான் ஒன்று சொல்றேன், நிறைவு செய்யறேன். என்ன தெரியுங்களா? தாய் தாய்னு ஏதோ சாதாரணமா சொல்லிட்டு போனாங்க. இத்தனை இளைஞர்கள் இருக்காங்க நம்ம ரெட்டிப்புதூர்ல, நிறைய குழந்தைகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு இளைஞன் இன்டர்வியூக்காக போனான். இன்டர்வியூக்காக போனா காலையில 6 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்புனாங்க. சாயந்தரம் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தான். அப்பா கேட்டாரு, என்னடா இந்த வேலையாவது ஒழுங்கா கிடைக்குமான்னு கேட்டார். அண்ணன் கேட்டான், ஏதாவது ஆச்சா? அக்கா கேட்டா, முதல் மாச சம்பளத்துல அக்காவுக்கு ஒரு சுடிதார் வாங்கி கொடுறா தம்பின்னா. தங்கச்சி கேட்டா, எனக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுங்கங்கன்னா. ஆனா சமயக்கட்டிலிருந்து ஒரே ஒரு குரல் கேட்டது நடுவர் அவர்கள். என்ன தெரியுங்களா? காலையில 6 மணிக்கே போனையே சாமி, ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்கிற ஒரே குரல் பெற்றெடுத்த தாயின் குரலை தவிர வேறு எதுவுமே கிடையாது நடுவர் அவர்களே. தம்பி சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் என்றைக்காவது ஒரு நாள் நான் பிள்ளை ஜெயிக்கும் என்கிற நம்பிக்கையை சாகர வரை கைவிடாத ஒரே உறவு நம் தாயினுடைய உறவுதான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை சொல்லி உறவுகளையே அறிமுகப்படுத்துவள் தாய் நடுவர் அவர்களே. நீங்க சொன்னீங்கல்ல தாய் இல்ல தாரம் தான். தாரம் என்பது நடுவர் அவர்களே தாலி கொடி. எங்களுடைய தாய் என்பது தொப்புள் கொடி. கைதட்டல் கொடுங்க. தாலி கொடி பாதியில் வந்த உறவு, எங்களுடைய தொப்புள் கொடி தான் ஆதியில் வந்த உறவு என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். உறவுகளையே அறிமுகப்படுத்துவளே தாய் தானே. அந்த பாட்டோட முடிச்சிடுறேன். அம்மா வந்து சொன்னான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. அம்மா வந்து சொன்னாதான் ஆனா உண்மையில் நடுவர் அவர்களே, தெய்வம் கருவறைக்குள் என்றால் அந்த கருவறையையே தனக்குள் வைத்திருக்கிற தாய்தான் வணங்க வேண்டிய முதல் தெய்வம் என்று சொல்லி அதற்கே உங்களுடைய நல்ல தீர்ப்பை தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வியக்க வைத்த அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் அன்பின் வணக்கங்களை காணிக்கையாக்கி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்பா. பொண்டாட்டிலே 3 வகையான பொண்டாட்டி இருக்கு. 3 டைப் ஆஃப் வைஃப்ஸ். ஃபர்ஸ்ட் டைப், சாப்பாடை போடுவா, சாம்பாரை ஊத்துவா, பிசைஞ்சு வாயில வைப்போம். என்னடி உப்பு இல்ல, ஏன் உப்பு போட்டாதான் சாப்பிடுவியோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா கதறுவா. இவ்வளவு கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல, வாயிலே முணங்குவா. முட்டையை போக கழிச்சல் பேப்பர்ஸில் ஆறி போது பசு போது அடிபடி தொலையாமல் வந்து தொலைக்கிறாம கையில் கட்டமலைக்க மட்டும் படிச்சு படிச்சு கொட்ட. இது செகண்ட் டைப். நம்பர் 3, என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல, பதிலே பேச மாட்டா, இப்படி பருவர்னு முழிப்பா. இவதான் சோத்துல விஷத்தை வைக்கிற குரு, ஸ்லோ பாய்சன். இவளுக்கிட்ட தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். எனக்கு 7 பொண்டாட்டி, அதனால 3 பொண்டாட்டி பத்தி தெரியும். மீதி நாள் திருப்பூருக்கு வேலைக்கு போயிட்டாரு. லேடிஸ் நம்பர் கூட அந்த அவன் தான் வச்சு கொடுத்துருக்கான். அவனை செக் பண்ணால் எல்லாம் சரியா போயிடும். இப்பொழுது இந்த அணியின் சார்பாக மறுத்து பேச வருகிறார் பாசத்துக்குரிய அருமை அக்கா கோவை சத்யா அக்கா. இருக்குது இன்னொன்று ஒழிச்சு வச்சிருக்கு வீட்டுக்கு போகும்போது கொண்டு வரும். ஹலோ ஹலோ ஹலோ